இருக்கவே கூடாதுன்னு நினைக்கிற ஆசாமி கிட்ட இருந்து நாங்க தப்பிச்சு எங்க வாழ்க்கையை நாங்க வாழ்ந்துட்டு இருக்கோம். எங்க மேல நடத்தப்பட்ட அந்த கொலைவெறி தாக்குதலுக்கு அப்புறம் நாங்க எங்க இருந்தோம்னு யாருக்குமே தெரியாது. எங்க குடும்பத்துல இருக்க யாருக்குமே தெரியாது. ஏன்னா எங்களுக்கு பயந்து இந்த மாநிலத்தை விட்டு அண்டை மாநிலம் தமிழ்நாட்டில் இருந்தோம். தமிழ்நாட்டில் வந்து இப்போ வந்து எல்லாமே மாற்றம் நிறைய நடந்ததுனால உடனே எங்களுக்கு வழி இல்லாம கொஞ்சம் அயல்நாட்டுக்கு போயிருந்தோம். அயல்நாட்டிலேயே இருந்தோம். என் பேர் மரிக்லாட். நான் தான் தமிழ்நாடு நிதித்துறை அமைச்சர் மரியவில்சனுடைய சொந்த பிரதர். நான் 2022 ஆகஸ்ட் மாதம் 8ஆம் தேதி அவரு எங்க வீட்டில் வந்து ஒரு கொலைவெறி தாக்குதல் நடத்தினார். அதை பத்தி நான் ஏற்கனவே சென்னை பிரஸ் கிளப்ல ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அதை பத்தி இன்று அந்த வழக்கு விசாரணை வந்தது. இன்னைக்கு அவர் ஆஜராகவில்லை. இன்னைக்கு ஆஜராகிறதுக்கு நீதியரசர் வந்து அடுத்த வாட்டி அவர் அடுத்த இயரிங் அவர் வரணும்னு கட்டாயம் வரணும்னு சொல்லியிருக்காரு. இதற்கு மேல என்னால் ஒன்றும் சொல்ல முடியாது. சார், இது 2022 எங்க என் மேலேயும் மனைவி மேலேயும் அவரு இந்த தாக்குதல் நடந்ததுக்கு அப்புறம் இந்த கேஸை வித்ட்ரா பண்ணணும்னு சொல்லிட்டு நிறைய எங்க மேல பிரஷர் நிறைய போட்டிருக்காரு. பிரஷர் இன் தி சென்ஸ் எங்க மேல நிறைய வழக்குகள் என் மேலேயும் மனைவி மேலேயும் போட்டிருக்காரு. எல்லாத்தையும் எதிர்கொண்டு தான் வரேன். நிதித்துறை மேல எனக்கு என்னைக்குமே நம்பிக்கை இருக்கு. எல்லாத்தையும் எதிர்கொண்டு எல்லாத்துக்கும் ஆன்டிசிபேட்டரி வாங்கி கம்ப்ளைண்ட் பண்ணி எல்லாத்தையும் ப்ராப்பரா ட்ரையல ஏன்னா நிதித்துறையை மட்டும் தான் நம்பி இருக்கோம் நானும் என் மனைவியும். இதை வந்து நாங்க வழக்கை வந்து இவ்வளவு கஷ்டங்களையும் அனுபவிச்சு இதை நாங்க மேற்கொண்டு இதெல்லாம் எதிர்நோக்கி போயிட்டு இருக்கோன்றது காரணம் என்னன்னா நிதித்துறை மேல இருக்கிற நம்பிக்கை மட்டும்தான். இது வதந்தி தான். அதெல்லாம் இவ்வளவு 22 இவ்வளவு நாள் நாங்க இருக்கவே கூடாதுன்னு நினைக்கிற ஆசாமி கிட்ட இருந்து நாங்க தப்பிச்சு எங்க வாழ்க்கையை நாங்க வாழ்ந்துட்டு இருக்கோம். இது வந்து நிதித்துறையை மட்டும் நம்பிதான் போயிட்டு இருக்கோம். இந்த எங்க மேல நடத்தப்பட்ட அந்த கொலைவெறி தாக்குதலுக்கு அப்புறம் நாங்க எங்க இருந்தோம்னு யாருக்குமே தெரியாது. எங்க குடும்பத்துல இருக்க யாருக்குமே தெரியாது. ஏன்னா எங்களுக்கு பயந்து இந்த மாநிலத்தை விட்டு அண்டை மாநிலம் தமிழ்நாட்டில் இருந்தோம். தமிழ்நாட்டில் வந்து இப்போ வந்து எல்லாமே மாற்றம் நிறைய நடந்ததுனால உடனே எங்களுக்கு வழி இல்லாம கொஞ்சம் அயல்நாட்டுக்கு போயிருந்தோம். அயல்நாட்டிலேயே இருந்தோம். இப்ப திருப்பி இது இவ்வளவு நாள்லயும் எல்லாத்தையும் எதிர்நோக்கிட்டு எல்லாத்தையும் நான் சட்ட ரீதியா தான் அணுகியிருக்கேன். எல்லாத்தையும் சட்ட ரீதியா போயிட்டு இருக்கேன். இது வந்து பின்வாங்குற இது கிடையவே கிடையாது. இது வந்து இதோடைய முதல் நோக்கம் என்னன்னா எங்களுக்கு நடந்த அநீதிக்கு எங்களுக்கு சட்ட ரீதியா எங்களுக்கு ஒரு இது வேணும். எங்களுக்கு தீர்வு வேணும். எங்களுக்கு ஒரு வாட்டியும் வந்துட்டு பார்த்து எங்களுக்கு அவருடைய சகாக்கள் நிறைய பேர் இருக்காங்க சார். அவங்க தான் எங்க மேல பொய் வழக்கெல்லாம் நிறைய தொடுத்திருக்காங்க. அந்த எல்லா சகாக்களும் எங்க மேல வந்து அதுல முக்கியமா வந்து ஒரு அட்வொகேட் பாஸ்கர்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் தான் இதுக்குடைய உளுந்தூர்பேட்டைக்காரர். அவர் வந்து ஒரு கட்ட பஞ்சாயத்து அட்வொகேட். அவரு இதுல இறங்கி எங்களுக்கு நிறைய ட்ரபிள் கொடுத்தது ஃபுல்லுமே அவர் தான். அவருடைய சகாக்கள் தான். இங்கேயும் நிறைய பேர் இருக்காங்க. பாண்டிச்சேரியில எங்களுக்கு சேஃப்டி கிடையாது. அதனால தான் நாங்க வந்து அண்டை மாநிலத்துக்கு போயிருக்கோம். இந்த வழக்கு நீங்க எஃப்ஐஆர் காப்பியை படிச்சீங்கனாலே உங்களுக்கு தெரியும். எஃப்ஐஆர் காப்பியில பாத்தீங்கன்னா இது ஒரு ட்ரஸ்ட். இந்த ட்ரஸ்ட் டிஸ்பியூட்ல தான் இந்த பிரச்சனை ஆரம்பிக்குது. அண்ணன் தம்பி 2 பேர் தான் இதுல ட்ரஸ்ட்ல இருக்கும். இந்த ட்ரஸ்டோட ஆபரேஷன்ஸ் வந்து மிஸ்மேனேஜ்மெண்ட் நிறைய நடந்திருக்கு. இந்த மிஸ்மேனேஜ்மெண்ட் நடந்ததுக்கு நான் மாண்புமிகு உயர்நீதிமன்றத்தை அணுகி இன்ஜெக்ஷன் ஆர்டர் வாங்கினேன். அது வாங்கினதுல இருந்து அடுத்த நாள் நடந்த இந்த தாக்குதல் தான். அதுக்கப்புறத்துல இருந்து இன்னி வரைக்கும் நாங்க மறைஞ்சு வாழ்ந்துட்டு இருக்கோம். இதுக்கு